பறந்து விரிந்த நிலப்பரப்பில் கம்பீரமான தோற்றத்துடன் பிரம்மாண்டமாய் காட்சியளித்த கருட விஷ்ணு சிலை. சுமார் 740 கோடி ரூபாயில் உருவான கருட சிலை தவம் இருப்பது போல சுமார் 28 ஆண்டுகளாய் சிறுக சிறுக செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட சிலையை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பறவைகளுக்கு அரசன் அப்படின்னு சொல்லப்படுற கருடன் திருமாலுக்கு சேவை செய்யற ஒரு பெரிய திருவடியாகவும் செயல்பட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்பட்டது. சோ விஷ்ணு கருடன் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய கடவுளா பார்க்கப்படுறாங்க. உலகம் முழுக்க பல இடங்கள்ல கருட பகவானுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்தோனேஷியால அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிலை பல சிறப்பம்சங்களை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சிறப்புமிக்க கருட வாகன விஷ்ணு சிலை பிரம்மாண்டமா இந்தோனேஷியால அமைக்கப்பட்டிருக்கு. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய பாலில கென்கானா அப்படின்ற பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. இந்த சிலைய செம்பு, பித்தளை, துருப்பிடிக்காத இரும்புன்னு பல பொருட்கள் பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்களாமா. 122 மீட்டர் உயரமும் 66 மீட்டர் அகலமும் கொண்டது அப்படின்னு கூறப்படுது. அமைக்கிறதுக்கு சுமார் 28 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சாம். இதை தொடர்ந்து இந்த சிலையுடைய எடை 4000 டன் அப்படின்னு கூறப்படுது. சுமார் 740 கோடி ரூபாயில உருவான இந்த சிலையை அமைக்கிறதுக்கு 21,000 இரும்பு பாலங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கூறப்படுது. இந்த 400 அடி உயரம் இருக்கிற கருட விஷ்ணு சிலையை தரிசிக்கிறதுக்கு சுற்றுலா வரத்துக்காகவும் இந்தோனேஷியால பல சுற்றுலாவாசிகள் வராங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த பூங்கா தினமும் காலையில 8 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்குமாமா. சோ கருடன் மேல விஷ்ணு அமர்ந்திருக்கிற மாதிரி உருவாக்கி இருக்கிற இந்த சிலை பறந்து விரிந்திருக்கிற நிலப்பரப்புல ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு.